ஹாய்டா. க்ரஷ். நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய இருக்குது இதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படி கேட்பீங்க. இது ஒருத்தவங்க கேட்டாங்க, அதனால தான் வந்திருக்கு எனக்கு க்ரஷ்ஷை. சரி, ஓகே. பூனை பாட்டில் அப்படி பார்த்துக்கலாம். பூனை பாட்டில் நம்ஜுனா உங்களுக்கும் நம்ஜுனாக்கும் சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போயிருக்கோம் இல்லையா? அதாவது நம்ஜுனாவோட எக்ஸு அவனுக்கு கால் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் காலில் இருந்திருப்பீங்க. ஸோ அதுலேருந்தே பார்க்கலாம், உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்குது. பிகாஸ் நம்ஜுனா ஒரு வேளை அவங்கள மறக்கலையா அப்படி தோணுது. நீங்கள் படுத்துட்டே ஏன் அவர் ரிப்ளை பண்ணவே இல்லை அவங்க அப்படி கேட்கும்போது ஒரு வேளை அவங்க அவங்க இன்னுமே அவங்க அவங்க தாட்டில் தான் இருக்காங்களா, அவங்க எக்ஸில் நினச்சிட்டே இருக்காங்க என்ன அப்படின்னு நீங்கள் அழுந்துகிட்டே படுத்துட்ருக்கீங்க. நம்ஜுனா கால் பண்ணுறான். ஸோ அந்த காலை பார்க்குறீங்க, பக்கத்தில் உங்கள் அண்ணா படுத்துட்ருக்கான். சரி, ஓகே, அவன் எழுதுக்கு போகிறான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. கண்டினியூஸாக அக்கேன் 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 கூப்பிட்டுட்டே இருக்கான். மெசேஜில் வந்துகிட்டே இருக்கான், கால் அட்டன் பண்ணிடி அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டே இருக்கான். நீங்கள் ஒரு கட்டத்தில் அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டீங்க. இதில் மட்டும் இல்லை, எல்லாத்துலேயுமே வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா, எஃபி அப்படி சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே அவனை பிளாக் பண்ணிட்டீங்க. அவன் எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணுறான், ஃபோனே வர மாட்டேங்குது. இங்கே நம்ஜுனா ஒரு வாய்ஸ் மெயில் அனுப்பி வச்சுருக்கீங்க. அவன் அதை ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கான் கண்டினியூஸாக. சாரி, இப்போ தான் தெரியுதா நீங்கள் அவங்க மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் கிட்ட பேசியிருக்கீங்க. ஐம் சாரி, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் வந்திருக்கக்கூடாது. ஐம் சாரி. இதுவுமே அவங்க உன் மனசில் தான் இருக்காங்க, எனக்கு இப்போ புரியுது. ஐம் சாரி, உங்கள் 2 பேருக்கும் நடுவில் நான் வந்திருக்கக்கூடாது. ஓகே, நான் மூவன் ஆகிடுவேன், உங்ககிட்ட இருந்து மூவன் ஆகிடுவேன். இது என்ன ஜஸ்ட் க்ரஷ், கொஞ்ச நாள் லவ் தானே. ஓகே, நான் மூவன் ஆகிடுவேன் உங்ககிட்ட இருந்து. அப்படி நீங்கள் அனுப்பி விட்டுட்டு தான் பிளாக்கே பண்ணியிருப்பீங்க. அவன் கண்டினியூஸாக கேட்டுகிட்டே இருக்கான். அவனுக்கு அவ்வளோ அலையாக வருது, உங்கள் வாய்ஸ் அப்படி கேட்டுட்ருக்கான். நீங்கள் ஹார்ட் பண்ணி நீங்கள் அவனை பேசியிருப்பீங்க. ஆனாலுமே உங்கள் வாய்ஸ் கேட்காம அவனால இருக்க முடியாதுன்னு கண்டினியூஸாக அதையே கேட்டுட்ருக்கான். நெக்ஸ்ட் டே இப்பவும் ஃபுல்லாக காலேஜுக்கு நீங்கள் உங்கள் அப்பா கூட போகிறீங்க. அவன் பார்த்துட்டே இருக்கான். சொல்லப்போனால் அவள் கொஞ்சம் தள்ளி உங்களை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கான். அவன் உங்களை ஃபாலோ பண்ணுறான், உங்களுக்கு நல்லாவே தெரியுதா. நீங்கள் அவங்க அப்பா பக்கமாக திரும்பிட்டு இப்படி பண்ணுறீங்க, அதான் நைட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டு எதுவும் இல்லைன்னு ஆயிடுச்சா, உங்களுக்கு அவங்கள தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இருக்கும்போது ஏன் இப்படி பண்ணுறீங்க, மேலும் கஷ்டப்படுத்துறீங்க, எதுக்கு என்னை கட்டி பிடிச்சிங்க அப்படிலாம் உங்கள் மனசுக்குள்ளேயே தோணுதா. நீங்கள் அமைதியாக உட்காந்துட்டு வர நெக்ஸ்ட்டு காலேஜ் வந்தாச்சு. காலேஜ்குள்ளே போயாச்சா, அவன் காலேஜ் வெளியே நின்றுட்டுருக்கான். எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது தெரியாமல் அவன் முழிச்சிட்டு கிட்டத்தட்ட ஒரு 2 hours 3 hours அப்படி நின்றுட்டுருக்கான். உங்கள் ஃப்ரெண்டு, அதாவது உங்கள் அண்ணனோட லவ்வர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவள் உங்ககிட்ட ஃபோனை கொடுக்குறா. யார்? உங்கள் தான். அவர்கிட்ட நான் பேச மாட்டேன். இல்லை, ஏதோ சொல்லணுமா, அதுவும் இல்லாமல் வெளியே தான் வெயிட் பண்ணுறாராம். அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஃபோனை வாங்கி நீங்கள் கட் பண்ணிவிட்டு அவர் இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணாருன்னா என்கிட்ட கொடுத்துருவீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்டை திட்டிட்டு வாங்கிறத போயிடுறீங்க. அவளுக்குமே என்ன பண்ணுறது தெரியல. அகெயின் அவருக்கு கால் பண்ணி சாரிண்ணா, வாங்க மாட்டேன்டா, உங்ககிட்ட பேச மாட்டேன்டா அப்படி சொன்னால் ஓகே. ஆரம்புக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சா, அவன் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டான். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்டுமே உங்கள் ஏரியா தான், அவனுக்கு தெரியும் உங்கள் ஃப்ரெண்டை, அவளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எப்போவுமே நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இல்லையா, உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு அவகிட்ட ஷேர் பண்ணுறீங்க நடந்துக்கு எல்லாத்தையுமே. நீங்கள் அவர்கிட்ட சொல்ல அவளுக்கு கோவம் தான் வருது. என்னடி சொல்கிற, ரிட்டன் பேசலையா? எதுவுமே பேசல அப்படின்னா அவங்க அவங்க இனிமே இவங்க நினச்சி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள நடந்திருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் சொல்ல நான் வேணலாம் அவர்கிட்ட பேசிட்டுமா, அமைதியாக இருக்கீங்க, சொல்லுடி. நீ இப்படி சொல்ல எனக்கு கோபம் தான் வருது.
நீங்கள் சரி எப்படி சொல்கிறீங்க? சரி நான் போய்ட்டு அவர்கிட்ட பேசுகிறேன். உனக்கு ஓகே தானே? எதுவும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஈவினிங் உங்களுக்கு காலேஜ் முடியுதா? முடிஞ்ச உடனே உங்கள் மொபைல் எடுத்து சைலண்டில் போட்டிருப்பீங்க காலேஜ்குள்ளே இருக்கும்போது. யாராவது கால் பண்ணியிருக்காங்களா, யாராவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்க உங்கள் ஃப்ரெண்டு தான் நிறைய டைம் கால் பண்ணியிருக்கா. அதாவது மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்து அவளுக்கு ரிப்ளை பண்ணுறீங்க. நான் உங்கள் ஆள்கிட்ட பேசிட்டேன். என்ன சொன்னார்? அவரா உனக்கு பொண்டாட்டின்னு சொன்னார். புரியல. அவர் உனக்கு ரொம்ப பிடிக்க மாட்டே. இங்கே பாரு, ஏதோ அவருக்குள்ள ஜஸ்ட் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அவங்க திடீர்னு கேட்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? இங்கே பாரு, அவரை உன்னதான் லவ் பண்ணுறாரு அப்படி சொல்ல ஆல்ரெடி ரம்ஜனா தான் அவங்கள லவ் பண்ணுறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கவே மாட்டான் இல்லையா? ஸோ நீங்கள் ஆள்கிட்ட அவ்வளோ ஆர்வமா அவன் என்ன லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டானா அப்படின்னு கேட்க இல்லைன்னு சொல்கிறான். என்ன இல்லை சொல்கிறேன்? இங்கே பாரு, அவனுக்கு அந்த லவ்லாம் செட் ஆகாதான். நீ கேட்ட ஃபஸ்ட்டு, நீங்கள் ஜஸ்ட் என்ன லவ் பண்ணுறீங்களான்னு நான் கேட்டேன். ஆமாம், அவளை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவள் தான் என் ஃப்யூச்சர், அவன் பொண்டாட்டி அப்படிலாம் அவர் நிறைய என்கிட்ட பேசினார். அப்படி உங்ககிட்ட சொல்கிறா உங்களுக்கு அவ்வளோ இதுவாக இருக்கு. ஆனால் அவங்க பேசும்போது இவர் ரிட்டர்ன் பேசவே இல்லை அப்படி கேட்க அவர் தான் அப்செட்டா வாய் வளருது அப்செட்டாக இருந்திருக்காரு போல. நான் கூட கேட்டேன் அவர்கிட்ட ஏன் பேசல அப்படின்னு. அவர் சொன்னார், எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தேன், அவன்கிட்ட என்ன பேசுதுன்னு தெரியாமல் அவர்கிட்ட எதுவும் பேசல, மற்றபடி அவங்க லைஃப்லலாம் இல்லை, ஆல்ரெடி அவளை நான் எப்பவும் மறந்துட்டேன் அப்படி சொல்ல உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. நீங்கள் அவள் சொல்ல சொல்ல கேட்டுட்டு அப்படி நின்றுட்டுருக்க. ஜஸ்ட் நீ என்ன பண்ணுற, அவருடைய நம்பர்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்கல, ஃபஸ்ட்டு நீ அன்பிளாக் பண்ண. அன்பிளாக்கா? பண்ண. பாரு, அவருக்கு உன்னதான் பிடிச்சிருக்க, அவருக்கு லவ் பண்ணலாம் வேண்டாமா, கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படி சொல்லியிருக்காரு. நீ முதல்ல அவர்கிட்ட பேசு அப்படி சொல்கிறா. ஆல்ரெடி அவங்கக்கிட்ட சொல்லியிருப்பா, நீ ஏன் அப்படி பேசின, அப்படி நீ பேசிருக்கக்கூடாது, நீ அவர்கிட்ட சண்டை போட்டிருக்கணும் அப்படி அவ சொல்லியிருப்பா. இப்பயும் அதை தான் சொல்கிறா. அவருக்கு என்ன பிடிச்சிருக்கு இன்னும் இதுக்குள்ள தெரியாம நீ என்ன பண்ணி வச்சிருக்க, அவருக்கு உன்னதானே பிடிச்சிருக்க, இதெல்லாம் சொல்லும் போது நீ அவர்கிட்ட கேட்டு சண்டை போட்டிருக்கணும், லூசு மாதிரி பேசி மூவ் ஆயிடுறா, அதெல்லாம் சொல்லி வச்சிருக்க, அவர் என்ன நினைப்பாரு அப்படிலாம் சொல்லி உங்களை திட்டுறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் கேட்டுட்டு சரி ஓகே நான் அன்பிளாக் பண்ணுறேன் அப்படி சொல்கிறீங்க. அப்படி நைட்டு ஆக்குதோ, அப்போ தான் வீட்டுக்கு போயிட்டு அன்பிளாக் பண்ணி அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறீங்க இங்கே இருக்கீங்க அப்படின்னா. அட்ட டைம் அவன் அதை பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறான், அட்டன் பண்ணி காதில் வைக்கிறீங்க, 10 நிமிஷத்தில் உன் வீட்டு பின்னாடி இருப்பான் வந்துடுறான் அப்படி சொல்லிட்டு கட் பண்ணுறான். சரி சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக டச்சப் பண்ணிவிட்டு என்னன்னு அவன்கிட்ட கேட்கணும், ஏன் அந்த பொண்ணு கால் பண்ணா அதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ப்ரிப்போர்ட் பண்ணிட்டு அவன் பைக் சவுண்டு கேட்குது. அந்த டைம் நீங்கள் வெளியே போகிறீங்க, அவங்கள பார்க்குறா, பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு பைக்லேருந்து கீழே இறங்க நீங்கள் அவன் கிட்ட போக இழுத்து பிடிச்சி ஹக் பண்ணிக்கிட்டான். சைலண்டாக அப்படி நின்றுட்டீங்க. ஏண்டி இப்படி பண்ண, எதுக்கடி பிளாக் பண்ண அப்படி கேட்குறான். அமைதியாக இருக்கீங்க. ஒரு கட்டத்தில் அவனோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகுது, நீங்கள் அதை நோட் பண்ணுறீங்க. என்னாச்சு அப்படி நீங்கள் கேட்க அவன் அழுகுறான். நீங்கள் அழுகுறீங்களா? சாரி அப்படி நீங்கள் கேட்டல அவன் அழுதுட்டே சாரி இங்கே பாரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா என்கிட்ட கேளு, என்கிட்ட சண்டை போடு, ஏதாவது உனக்கு பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, அதை மாற்றிக்க சொல்லு, அதுக்கு நான் பிளாக் பண்ணுறவியா, என்னை விட்டு போயிடுவியா, என்னை விட்டு மூவ் ஆயிடுவியா, ஏன்டி கொஞ்சம் நாள் லவ்வுங்கிற அவ்வளோதானா, விட்டு போனா நீ மாறிடுவியா அப்படி கேட்க சைலண்டாக அவனே பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டான். இல்லை ஃபர்ஸ்ட் நீங்கள் அல்லாதீங்க அப்படின்னு அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. கொஞ்ச நேரம் அந்த டாக்லாம் அப்படி போயிட்டு எதுக்கு அவங்க உங்களுக்கு கால் பண்ணாங்க, இது போல் என்கிட்ட எதுவாக இருந்தாலும் கேட்டு சண்டை போடு, புரியுதா? அவ நான் சொன்னல அவளுக்கு அன்னைக்கு பர்த்டே அப்படி சொல்லிட்டு உங்கள் கையை பிடிக்கிறான், கிட்ட வா அப்படின்னு உங்களுக்கு கிட்ட கூப்பிடுறான். நீங்களும் அவனுக்கு க்ளோஸாக போய் நிற்க அவளுக்கு பர்த்டே, அதனால அவள் கால் பண்ணான்.
அவ்வளோ பொறுத்த வரைக்கும் இந்த மைண்ட் தாட்டில் இருந்தா தெரியுமா, நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்கும் போதெல்லாம் அவன் இன்னும் சொல்லிகிட்டே இருப்பான். அவளை பொறுத்த வரைக்கும் நான் அவளுக்கு வேணும், பட் அந்த கல்யாணம் வேண்டாம். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், ஒரு ஃபேமிலியாக அப்படி இருக்கணும். ஓகே, என்னை விட்டு போயிட்டா, அவகிட்ட மூவ் ஆனாக்காண்டா எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். பட் இப்போ நான் ஓகே, பிகாஸ் நீ எனக்கு கிடச்சிருக்க அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணையை பார்த்துட்ருக்கான். உங்கள் கண்ணு எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா அப்படி சொல்லிட்டு உங்கள் கண்ணையை பார்த்துட்டு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து என்னால் மூவ் ஆக முடியாதுடி, தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத. உங்ககிட்ட ஒன்று சொல்ல அம்மா. சொல்ல. அவங்கள பிரேக்கப் பண்ணிட்டீங்களா? இல்லை, நாங்கள் 2 பேரும் லிவிங்கில் இருந்தோம். மார்னிங் எங்கள் 2 பேருக்குள்ளே சண்டை வந்தது. என்னென்னா மேரேஜ் பற்றி தான். அந்த டாக் அந்த டாக் எடுக்கும் போதெல்லாம் அவளுக்கு எனக்கு சண்டை வரும். மார்னிங் கொஞ்சம் ஹெவியாக சண்டை போட்டோம். அன்றைக்கி சண்டை போட்டது இல்லாமல் நான் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டேன். பிகாஸ் இருந்தால் இன்னும் கோவம் அதிகமாக தான் வரும் அப்படி சொல்லிட்டு நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டேன். பட் அவள் என்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அவளோட திங்ஸ் எடுத்துட்டு வீட்டிலேருந்தே கிளம்பிட்டா. ஸோ ப்ராப்பராக நாங்கள் எதுவும் பிரேக்கப் பண்ணலை. அப்போ போனவது தான். அதோடு இப்போ தான் வரா. அப்படி சொன்ன உடனே அவனை ஹக் பண்ணிக்கிட்டீங்க. என்னடி, அவங்கள இன்னும் நீங்கள் பிரேக்கப் பண்ணல? இல்லை, அவங்கள ப்ராப்பராக பிரேக்கப் பண்ணுறீங்களா? அவன் அமைதியாக இருக்கான். ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? அப்படின்னா அவங்க உங்கள் மனசில் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இங்கே பாரு, அவளே சொல்லியிருக்கா, ஃபைனலாக நான் ஒரு வாட்டி பார்க்கணும் அப்படி சொல்லியிருக்கா. அப்படியே சொல்லும் போது அவனை ஹக் பண்ணிட்டு தான் நின்றுருப்பீங்க. ஸோ அவன் விட்டு மூஞ்ச பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? இல்லை, ஏன் பார்க்கணும்னு சொன்னாங்க? ஃபைனலாக ஒரு வாட்டி பார்க்கணும்னு சொல்லியிருக்கா. மேபி பிரேக்கப் பண்ணிக்கலாம், அது சொல்லக்கூட இருக்கும். அப்படி சொல்ல. எங்கே மீட் பண்ண போகிறீங்க? வழக்கமாக நாங்கள் ஒரு பார்க்கில் மீட் பண்ணுவோம். ஸோ அங்கே தான் மீட் பண்ணலான்னு இருக்கோம். அப்படி சொல்ல. நான் அங்கே வரட்டுமா உங்கள் கூட? வா. நானே உன்னை கூப்பிடணுன்னு தான் நினச்சேன். பிகாஸ் எனக்கு தனியாக போக வேண்டாம். உன் கூட போனேன்னா கம்மிட் ஆகிட்டான் அப்படின்னு தெரியும். ஸோ என்னை விட்டு போகக்கூட அவளுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதான் சொல்கிறேன், போகலாம். அப்படி சொல்ல உங்களுக்கு குழுன்னு ஆயிடுச்சா? நீங்கள் அமைதியாக அவனே பார்த்துட்ருக்க. சாப்பிட்டியா? நீங்கள் சாப்பிட்டீங்க, முழிச்சு அவனே பார்த்துட்ருக்கீங்க. நான் சாப்பிடவே இல்லாட்டி நேற்றுலேருந்தா. பிகாஸ் நீ எனக்கு ப்ளாக் பண்ணிட்டல. ஸோ என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியல. நான் போய் சாப்பிட்லாமா அப்படி கேட்குறான். பட் நீங்கள் நேற்று ப்ளாக் பண்ணிட்டு பொருள் கட்டி சாப்பிட்ருப்பீங்க. சாப்பாடு தான் உங்களுக்கு முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. அவன் கேட்குறான். சரி ஓகே நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் சாப்பிட்றீங்க. நெக்ஸ்ட்டு வீட்டில் தான் நைட்டு உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறான். மார்னிங் ரெடி ஆறு, அப்போ பார்க் போகலாம் அப்படி டெக்ஸ்ட் பண்ணுறான். ஓகே அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஸ்மைலி போட்டு வரேன் அப்படி சொல்லிடுறீங்க. நெக்ஸ்ட் டே அவன் சொன்ன மாதிரி பார்க்கு போகிறீங்க. அந்த எக்ஸ் வருவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக வெயிட் பண்ணுறீங்க. அந்த நேரத்தில் நம்ஜூன் ஏதாவது சாப்பிட்றியாடி? இதை ஜூஸ் எதாவது வாங்கிட்டு வரட்டுமா என்ன? அதுக்கும் வேணாம் சொல்கிறீங்க. இரு நான் வரேன், எதாவது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் பயமாக இருக்கு. பிகாஸ் யாருன்னு தெரியல, என்ன பேச போகிறாங்கன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்க. அவளுக்கு மெசேஜ் பண்ணிருக்கீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ஜூன் வரான். யாருக்கு தாண்டி மெசேஜ் பண்ணுறேன்? ஃப்ரெண்டு. சரி மொபைல் அங்கே வை, இந்தா அப்படி சொல்லிட்டு ஜூஸ் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு கொடுக்குறான். நீங்களும் அதை வாங்கி ஒரு 2 சிப் பண்ண நம்ஜூனோட ஃப்ரெண்டை ஒருத்தவங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க டே எக்ஸ் வந்துட்டாடா
அப்படி சொல்கிறாங்க. நீங்கள் நம்ஜுனாவை பார்க்க அவன் உங்களை பார்த்த வா குடிச்சிட்டியா? ம் சரி வாப்பலாம் அப்படி சொல்ல நீங்களும் எழுந்துக்கிறீங்க. ஆட்டோமேட்டிக்காக அவன் உங்கள் கையை வந்து ஹோல்ட் பண்ணுதா? ஓகே, உங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும். அவன் உங்கள் கையை பிடிச்ச உடனே ஓகே தான் உங்களுக்கு. அவன் முன்னாடி நடந்து போகிறான், நீங்களும் பின்னாடி நடந்து போயிட்டே இருக்கீங்க. அவன் முன்னாடி நடந்து போகிறான், நீங்கள் பின்னாடி போயிட்டு ப்ராப்பராக பிரேக்கப் பண்ணிவிடுங்க. உங்கள் 2 பேர் கூடயும் நம்ஜுனோட ஃப்ரெண்ட் அப்படி வந்திருப்பாங்க. ஸோ 3 பேருமே அங்கே அந்த பொண்ணு இருக்க இடத்துக்கு போகிறீங்க. அவன் ஸ்ட்ரெயிட்டாக வந்து உடனே உள்ளே வந்தா நம்ஜுனாவுக்கு கால் பண்ணுறான். அவன் அதை பார்த்துட்டு உங்கள் கையை விட்டுட்டு கால் அட்டன் பண்ணுறான். அவன் கையை விட்டு உடனே உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. கால் அட்டன் பண்ணி பேசுகிறான். எங்கே இருக்கா அப்படி கேட்குறான். அவளும் எப்போவுமே நம்ம மீட் பண்ணுவோம்ல அங்கே தான் உட்காந்துட்ருக்கேன் வா அப்படி சொல்கிறான். இது உங்களுக்கு கேட்குதா? ஒரு மாதிரி இருக்குது. அவன் உங்களை பார்த்து பப்லாம் அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு தயக்கத்தோட உங்கள் கையை முடியுமான்னு பார்க்குறீங்க. முன்னாடி நடந்து போகிறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் பின்னாடி நடந்து போகிறீங்க. கொஞ்ச நேரம் தான் அங்கே போய் நிற்கிறீங்க. அவள் நம்ஜுனை பார்த்த உடனே அவகிட்ட வரா. அவனுக்கும் பின்னாடி நீங்கள் வரீங்க இல்லையா? ஸோ உங்களை பார்க்குறா. கொஞ்ச நேரம் அப்படி பார்த்துட்டு நம்ஜுனா கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க, என்ன ஹக் பண்ணிக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நின்றுட்டுருக்க. நீங்கள் அமைதியாக நின்றுட்டுருக்கீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. அவள் நம்ஜுனை ஹக் பண்ணிட்டே ஐம் சாரி என்னடா புதுசாக நேற்று பிரேக்கப்லாம் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். என்னடா இது உங்ககிட்ட பிரேக்கப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் பிரேக்கப் கூட ப்ராப்பராக உங்ககிட்ட பண்ணாமல் போயிட்டேன். பிகாஸ் உன் மேலே எனக்கு கோவம். இங்கே பாரு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். எதுக்குடா அவ்வளோ சீக்கிரம் சொல்கிறேன்? இங்கே பாரு, நான் உங்ககிட்ட சொல்லி நான் புரிய வச்சேன்ல. இங்கே பாரு, எனக்கு ஒர்க் வந்து இங்கே இல்லை, எனக்கு வெளியே கொடுத்துருக்காங்க. நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா இங்கேருந்து எப்படிடா என்னால் வெளியே ஒர்க்குக்கு போக முடியும்? அவள் அப்படி நிறைய பேசிட்டே அவனை ஹக் பண்ணிட்டே அப்படி இருக்க நம்ஜுனா அவன் பின்னாடி கை வச்சு அதாவது நம்ஜுனாவுக்கு பின்னாடி அவளோட கை வந்து அவனோட ஹிப்பு கிட்ட அப்படி இருக்கு இல்லையா? அவன் பிரித்து எடுக்கிறான். அக்கேன்னு அவன் கையை தட்டி விட்டுட்டு இன்னும் டைட்டாக பிடிக்க உங்களுக்கு தான் இங்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏய் பாரு, என் மேலே இந்த கையெடு. பாரு, நம்ம ப்ராப்பராக பிரேக்கப் பண்ணல. நான் பிரேக்கப் பண்ண தான் வந்திருக்கேன். நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், நம்ம லைஃப் முடிஞ்சிருச்சு. நீ எப்போ என்னை விட்டு போனியோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சா அப்படி நம்ஜுனா பேச எக்ஸோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தி வந்திருப்பா. அவ ரொம்ப ஓவராக பேசுகிறா. அது எப்படி பிரேக்கப் பண்ணாமல் நீங்கள் எப்படி அவளை விட்டு போகலாம்? அவள் தான் ரிட்டன் வந்துட்டால அப்படி சொல்ல, இல்லை நான் இன்னொரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அவளை எனக்கு பிடிச்சிருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி சொல்கிறான். தோ பின்னாடி இருக்காள இவ தான், போரு என் மேலே அது கையெடு அப்படி சொல்லிட்டு அவளோட எக்ஸோட கையை எடுத்து விடும்போது அக்கேன்னு வந்து ஹக் பண்ணிக்கிறா. இல்லை நான் நம்ப மாட்டேன், இவன் யாரு? உன் கூட ஒர்க் பண்ணுற அந்த பொண்ணு தானே, எனக்கு தெரியும் அப்படி சொல்லி அக்கேன் ஹக் பண்ணிக்க. அப்படின்னா உனக்கு கல்யாணம் தானே பண்ணிக்கணும்? ஓகே கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படி சொல்கிறான். புரியல உனக்கு? நான் இன்னொரு பொண்ணுக்கிட்ட மூவ் ஆகி போயிட்டேன், அதுக்கப்புறம் எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், அவ்வளோ தாண்டி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படி சொல்ல, அவள் அது எப்படி என்ன பிரேக்கப் பண்ணாமல் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் ஒத்துக்க முடியாது அப்படி கத்த. நீ என்னடி ஒத்துக்க மாட்டேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு, பிரேக்கப் பண்ணாமலையா? சரி ஓகே, அதுக்கு தான் நான் இப்போ வந்திருக்கேன், கையை எடு அப்படின்னு அவள் கையை எடுக்க பார்க்குறான். டைட்டாக லாக் பண்ண மாதிரி ஃபிங்கரோட அப்படி வச்சு பிடிச்சிட்டு நம்ஜுனாவை ஹக் பண்ண மாதிரி அப்படி பிடிச்சிட்ருக்கா. உங்களுக்கு நம்ஜுனாவை எப்படி ஹக் பண்ணியிருக்கா இல்லையா? ஸோ உங்களால் பார்க்க முடியல. நீங்கள் நம்ஜுனாவோட அந்த நீஸ், அந்த ஷோல்டர்கிட்ட நீஸ் கிட்ட லைட்டாக ஒரு பிஞ்ச் பண்ணுற மாதிரி, நம்ஜூன் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, போகலாமா? பாவமாக கேட்குறீங்க. திரும்பி உங்களை பார்க்கலாம், கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. உங்கள் சுச்சுவேஷன் அவனுக்கு நல்லாவே புரியுது. ப்ளீஸ் பிரேக்கப் பண்ணிட்டீங்கல்ல, போடலாம்ல? ஒன்றும் இல்லை, இதை வந்துட்டுற அப்படி சொல்லிட்டு அவன் ஃபோர்ஸ்ஃபுல்லாக அவளோட கையை எடுத்து விட்டு, இங்கே பாரு, இல்லைனா கல்யாணம் பண்ணிக்க போகிறா, ஒவ்வொரு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்க, நீங்கள் தான் நம்ஜனுக்கும் பின்னாடி இருந்து அவங்கள
லைட்டை எட்டி கொஞ்சம் தள்ளி வந்து அவங்கள பார்த்து அப்படி நிற்க நம்ஜுன் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கையை பிடிக்கிறான். அவளால் அதை பார்க்கவே முடியல. நீங்கள் அமைதியாக நம்ஜுன் கையை இறுக்கமாக பிடிக்க நீங்கள் அவன் கையை பிடிக்கிறது அவளால் பார்க்க முடியல. கொஞ்சம் விட்டா அவங்க முடிய பிடிச்சி இழுத்துருப்பா. உங்ககிட்ட ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சு உங்களை ஒரு மாதிரி பிடிக்க வரும்போது அவன் கையை ஸ்லிப் ஆக்கி உங்கள் கழுத்துக்கிட்ட வந்து அப்படி கீறிக்கிருச்சு. பிகாஸ் அவர் அவ்வளோ நெயில் வச்சுருக்கா. நகத்தில் பட்டு உங்கள் செயின் நீங்கள் காலேஜுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு பாதியில் தான் இங்கே வந்திருப்பீங்க. காலேஜோட ஐடி கார்டு உங்கள் ஷாலு அப்படி சொல்லிட்டு அப்போ கையோடு எல்லாமே போயிடுச்சு. பயந்துட்டீங்க. நல்லா உங்கள் கழுத்து பிடிச்சி அப்படி கீறி விட்டுட்டா. அழ வந்துருச்சு. நம்ஜனாவே அங்கேயே ஹக் பண்ணிட்டு போகலாம் எனக்கு பயமாக இருக்குது, ப்ளீஸ் இங்கேருந்து வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு அழ ஆரம்பிக்கிறீங்க. நம்ஜனாக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடி ஆச்சு, ஏன்டி இப்படி பயப்படுற? ஒன்றும் இல்லை, இங்கே வலிக்குதான் அப்படின்னு கேட்டுட்டு அறிவில் உங்களுக்கு ஏன் இப்படி பண்ண பேசிட்டு தானே இருக்கும் அப்படி கேட்க அவ பாஞ்சுக்கிட்டு வர அவங்கள அடிக்கிற மாதிரி. ஓகே இங்கே இருந்தோம்னா இவ இப்படிதான் பண்ணுவா அப்படி சொல்லிட்டு நம்ஜுனா உங்களை அந்த பார்க்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வரா. இவ இன்னும் ஷர்ட்டை விடவே இல்லை. நீங்க 2 பேரும் வெளியே வர அவளோட ஃப்ரெண்டு இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த பொண்ணு பிடிக்கிறா. ஆனாலும் அவளால் பிடிக்கவே முடியல. நம்ஜுன் நில்லு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே எங்க பின்னாடி வெளியே வர உங்க பின்னாடியே வெளியே வர நீங்க அழவே ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன இப்படி பண்றேங்க, பயமா இருக்கு அப்படிலாம் ஆரம்பிக்கிறீங்க. கொஞ்சம் ஒண்ணு இல்லை இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பைக் கிட்ட கூட்டிட்டு போயிட்டு பைக்கை ஸ்டார்ட் பண்ணி உங்களை பின்னாடி ஏறி உட்கார வைக்கிறான். உட்கார போலாம் அப்படி சொல்ல நீங்களும் பின்னாடி உட்காடுறீங்க. அவன் கை பிடிச்சி ஒரு மாதிரி இது பண்றான். நீங்க ஏறி பின்னாடி உட்கார அவ்வளவுதான் வந்துட்டா முட்டி பிடிச்சி இழுக்கிறா. அழ வந்துருச்சு. வலிக்குது உங்க தலை. ஏய் கையிட்டு எதுக்கிட்ட இப்படி பண்ற அப்படின்னு நம்ஜன் கீழே இறங்க நம்ஜனாவோட ஃப்ரெண்ட் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க அந்த பொண்ணை பிடிச்சிட்டு டேய் இங்க இருந்தா அப்படித்தான் கத்திட்டே இருப்பா, நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு, நான் உங்க பேசி உங்களை அனுப்பி விடுறப்போ அப்படி சொல்லி அனுப்பி விட அடுத்த செகண்ட் நம்ஜனா அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்பிட்டா. நீங்க அங்க அவனை ஹக் பண்ணதுதான். அவன் ஒரு மெடிக்கல் ஷாப் கிட்ட வந்து ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை பார்க்குறான். நீங்கள் ஹக் பண்ணி அழுதுகிட்டே இருக்கீங்க. அவன் ஷர்ட்டே நனைஞ்சிருக்கும் போல அந்த மாதிரி அழுதுருக்கீங்க. ஒன்றும் இல்லை இங்கே பாரு, என்னை விட உன்னை பார்க்கணும். அவங்க எப்படி பண்ணுறாங்க, அவங்க கேரக்டர் அப்படி தானே. சரி உனக்கு இது புதுசாக இருக்கா, சரி ஒரு நிமிஷம் கையெடு நான் இறங்கணும் அப்படி சொல்ல உன் கழுத்துல இருந்துலாம் கையை எடுத்துட்டீங்க. அவன் கீழே இறங்குறான். நீங்கள் பைக்லேயே உட்காந்துட்டு இருக்கீங்க. என்னடி இதா கீறிக்கிருச்சா? அவங்க நெயில் பட்டுருச்சு அப்படி சொல்றீங்க. கழுத்துல இருந்து அப்படி நெயில் பட்டிருக்கு. உங்க செயின் எல்லாம் அறுத்துக்கிருச்சு. ஸோ அதை பார்க்குறா. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் உள்ள போயிட்டு மருந்துலாம் வாங்கிட்டு வந்து உங்களுக்கு போட்டு விடுறான். நீங்க அவனே பார்த்துட்டே இருக்கீங்க. ஷால் கூட இல்லை இல்லையா, ஸோ உங்களுக்கு கவர் பண்ணிக்க ஒரு ஷால் மாதிரி வாங்கிட்டு வந்து கொடுக்குறான், போட்டுக்கிறீங்க. நெக்ஸ்ட் பைக் எடுத்தா உங்க அக்கா வீட்டில் தான் கூட்டிட்டு போய் ஸ்டாப் பண்றான். நீங்க அவங்க கூடவே நடந்து வரீங்க. அவங்க கையை பிடிச்சி இழுத்துட்டு வரான். கையை பிடிச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் பயம்லாம் இல்லாம அப்படி இருக்கு. வீட்டுக்குள்ள வரீங்க. அக்கா பாக்குறாங்க. அவங்க உங்களை பார்த்த உடனே உள்ள வெல்கம் பண்றாங்க. ஸோ உள்ள போறீங்க. நம்ஜூன் நடந்ததெல்லாம் சொல்றான். அவங்க ஃபர்ஸ்ட் நம்ஜூனாவை தான் திட்டுறாங்க. ஏன்டா அந்த பொண்ணு கூட்டிட்டு போனேன், அதனால தானே அப்படியெல்லாம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு ஒரு சில மெடிசன் போட்டு விடுறாங்க. நீங்களும் அமைதியாக உட்காந்துட்டு இருக்கீங்க. தப்பு தான் அவளை கூட்டிட்டு போயிருக்க கூடாது, நானே போய் அதெல்லாம் பார்த்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் இருக்கான். சரி ஓகே உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து போக இங்க நம்ஜுனா சேர்ல உட்காந்துருக்கான். அவனுக்கு பக்கத்துல நீங்க ஒரு சேர்ல உட்காந்துருக்க. உங்களை பார்த்தா என்னடி வலிக்குதா? பட் இப்போ வலிக்கல, ஃபர்ஸ்ட் தான் வலிச்சுது அப்படி சொல்றீங்க. அவ உங்க சேர கிட்ட இழுக்கிறான். கிட்ட வரீங்க. பயந்துட்டியா? கொஞ்சம் பயந்துட்டேன் அப்படி சொல்ல அவன் கையை உங்களுக்கு அடிபட்டிருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வருது. அப்போவே கொஞ்சம் ஒரு மாதிரி நர்வஸா அப்படி இருக்கு. சைலண்டாக இருக்கீங்க. அவன் அங்கெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டே பொறுமையாக பெண்ட் பண்ணி நெக்கில் வந்து கிஸ் பண்ணுறான்.
அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டீங்க. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு. உங்கள் சேரோட ஹோல்டரை டைட்டாக பிடிக்க அப்படியே மேலே வந்து சீக்கில் ஒரு பச்சாக்கு வைக்கிறான். கண்ணை டைட்டாக மூடுறீங்க. உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணி லிப்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். அவ்வளோதான், ஃபுல்லாக நீங்கள் பிளாங்கு. கொஞ்ச நேரம் அந்த கிஸ் அப்படியே போயிட்டுருக்க அவங்க அக்கா வர சவுண்ட் அதை கேட்டு அடுத்த செகண்ட் அவங்க லிப்ஸை விட்டுட்டான். நார்மலாக போய் உட்காந்துக்கிட்டான். நீங்களும் கொஞ்சம் நார்மலாக உட்காந்துக்கிட்டீங்க. அவ்வளோதான், ஒரு மாதிரி ஆயிடுச்சு உங்களுக்கு. அவங்க உங்களுக்கு ஃபுட்லாம் கொடுக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு ஓகே கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறீங்க. அப்போவே ஒரு மாதிரி 2 பேருமே பேசிக்கவே இல்லை. அந்த கிஸ் அவ்வளோ ஸ்வீட்டாக ஒரு மெமரி அப்படி இருக்கு உங்களுக்கு. நம்ஜனோட ஷோல்டரில் கை வச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. காலையிலேருந்து ஒரு மாதிரி பதட்டமா அப்படி இருந்திருப்பீங்க. பட் ஈவினிங் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அவங்க உங்களை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு போ அப்படி சொல்கிறான். நீங்கள் அவனை பார்க்கவே இல்லை, உள்ளே வந்துட்டீங்க. ஒரு மாதிரி ஷையாகவே இருக்கு. இப்படிதான் உங்கள் டேஸ் ஒரு 2-3 டேஸ் கொஞ்சம் நார்மலாக போக ஒன் டே ஒரு பெரிய கலவரமே வெடிக்குது. பிகாஸ் நம்ஜனோட எக்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க ப்ரெக்னன்ட். இது உங்கள் காதில் கேட்கும் போது அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு. ப்ரெக்னெண்ட்டா? அது எப்படி? உங்களுக்கு அப்படிதான் தோணுது? கண்ணெல்லாம் கலங்குது, ப்ரெக்னென்ட் ஆயிட்டாங்களா அப்படி தோணுது. நம்ஜனாக்கு கால் பண்ணுறீங்க, அவன் அட்டன் பண்ணவே மாட்டேன்றான். எடுங்க, எனக்கு கால் எடுங்க ப்ளீஸ், உங்ககிட்ட பேசணும் எடுங்க அப்படின்னு நீங்கள் கண்டினியூஸாக கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அவன் அங்கே ஃபோனை பார்த்துட்டு என்னால் உனக்கு எப்படி ஆன்சர் பண்ண முடியும்னு தெரியலடி அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டியில் அவன் காலையும் எடுக்கவே மாட்டேன்றான். அவங்கக்கிட்ட பேசணும் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ணுறான். அவங்க கண்ணையும் கலங்கிடுச்சா ப்ரெக்னென்ட்னா அப்போது நம்மளுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி தோணுது. தேவையில்லாமல் அவங்க 2 பேரும் லைஃப்குள்ளே நம்ம போயிட்டோமோ அப்படி தோணுது. தேவையில்லாமல் என்னென்னமோ தோணுது அவங்க 2 பேருக்கும்.